வாழ்க்கை என்றிருந்த நரிக்குறவ இன மக்கள் இன்று ஓரிடத்தில் நிலைத்து வாழவும் கல்வி கற்கவும் முற்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் சமுதாயத்தின் கடைநிலையில் இருக்கும் அவர்களின் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் என்ன என்பதை இன்றைய அலசல் பகுதியில் காண்போம். கல்வியால் தான் ஒரு சமுதாயமோ நாடோ முன்னேறும். அந்த வகையில் இன்று ஆயிரக்கணக்கான நரிக்குறவ குழந்தைகளின் பாதச்சுவடுகள் ஆரம்ப பள்ளிகளில் பதியத் தொடங்கியிருப்பது ஒரு புதிய முன்னேற்றம்தான். ஓரிடத்தில் நிலையின்றி நாடோடிகளாய் வாழ்ந்த இவர்கள் இன்று நிலைத்து வாழத் தொடங்கியிருப்பதையும் காண முடிகிறது. மற்ற குழந்தைகளைப் போல் தங்கள் குழந்தையும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் உதயமாகியுள்ளது. இன்று தமிழகத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட நரிக்குறவ பிள்ளைகள் விடுதிகளில் தங்கி படித்து வருகின்றனர். எங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துட்டோம். ஸ்கூல்ல சேர்க்கும்போது இப்போ 1வது 2வது வரைக்கும் 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. இருந்தாலும் எங்க பசங்க வந்து படிக்காவது, இப்போ நம்ம தான் படிக்கல, சின்ன பசங்களாவது படிக்கட்டும், நம்ம பசங்களாவது படிக்கணும்னு சொல்லி நாங்கள் படிக்க வைக்கிறோமா. இப்போ என் பையன் கூட LKGல சேர்த்துருக்கிறேன். மேலும் ஊசி, மணி, பாசி தயாரிப்பு தொழிலை சுய உதவி குழு மூலம் செய்ய தொடங்கியுள்ளனர். இவர்களில் பலர் வெளிநாடுகளில் சென்று வேலை செய்து முன்னேறி வருகின்றனர். பொருளாதாரத்திலும் சமுதாயத்திலும் தாங்கள் படிப்படியாக முன்னேற தொண்டு நிறுவனங்களும் உண்மையோடு தங்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்பதும் நரிக்குறவ மக்களின் வேண்டுகோள். படிப்பதற்கும் கூடுதல் கல்வி உதவி பெறுவதற்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள தங்களை பழங்குடி இனத்தவராக அறிவிக்க வேண்டும் என்பதும், தங்களுக்கு என்று ஒரு நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அவங்களுக்கு முறையான கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு நிலையா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி சொன்னா, தொழில் ரீதியாகவும் அவங்க முன்னேறணும்னு சொல்லி சொன்னா, அவங்கள எஸ்டியில கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஏன்னா அவங்கள எஸ்டியில இல்லாதனால பல சலுகைகள் கிடைக்காம இருக்கு. அரசாங்கத்தில் இவங்களுக்கு என்னென்ன உதவி வருதுன்றது இவங்களுக்கு தெரியல. அதனால அரசாங்கமே முன் எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு அரவாணிகளுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின் பொழுது நரிக்குறவர்களுக்கு அவர்கள் உண்மையில ஒரு நலவாரியம் வச்சு அவங்களுடைய தேவைகளை சந்திச்சா, உண்மையில அவங்க படிச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிற நிறைய சந்தர்ப்பம் உண்டு. நாடோடி மக்களை மாற்றுவதோ முன்னேற்றுவதோ எளிதான விஷயம் அல்ல என்றாலும், பரிவுடன் அவர்களது உணர்வுகளை புரிந்து கொண்டு உதவினால் நிச்சயம் மாற்றம் உருவாகும் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. காக்கைகளையும் குருவிகளையும் வேட்டையாடி வந்த இந்த நரிக்குறவ சமுதாய மக்கள் இன்று அகர முதல் ஏட்டுகளை எடுக்க தொடங்கிவிட்டனர். இது நாள் வரை இருளிலேயே இருந்து வந்த இந்த சமுதாய மக்கள் இன்று கல்வி என்னும் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டால் இருளை போக்கி வெளிச்சத்திற்கு வெற்றி நடை போடுவார்கள் என்பதில் ஐயமில்லை. கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக தீபா. சந்தையில் இன்று தங்கம் வெள்ளி விலை